வாரத்தின் முதல் நாளே தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறாங்க. உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு சில வாரங்களாக பூமிக்குரிய மரணத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். களிப்பான வீட்டுக்கு போவதை விட துக்க வீட்டுக்கு போவது நலமாக இருக்கும். எல்லா மனுஷருடைய முடிவும் இங்கே என்ன செய்யப்படும்னா காணப்படும். உலகத்தில் வாழக்கூடிய எல்லாருக்கும் என்ன நியமிக்கப்பட்டிருக்குன்னா மரணம் என்பது என்ன செய்யப்பட்டிருக்கு, நியமிக்கப்பட்டிருக்கு. ஒரு மனிதன் இந்த பூமியில பிறந்துட்டான்னா அவன் கண்டிப்பா என்ன இருக்குன்னா மரணம் என்பது இருக்கும். அது வந்து கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் என்ன இருக்கு, மரணம் என்பது இருக்கு. பாருங்க, ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கானான் தேசத்தில் உள்ள எபிரோன் என்னும் கீரியாத் அர்பாவிலே சாராள் மரித்தாள். அப்பொழுது ஆபிரகாம் வந்து சாராளுக்காக புலம்பி அழுதான். பாருங்க, ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்ன செய்ய போறாருங்க, அழைக்கப்படுறார். தேவன் வந்து புதிய ஏற்பாட்டிலே நமக்கு வந்து ஆபிரகாமுடைய அடிச்சுவோட என்ன கொடுத்துக்கிறாருன்னா மாதிரியா கொடுத்துக்கிறார். பாருங்க, அவருடைய மனைவி என்ன ஆயிட்டாங்கன்னா மரிச்சு போயிட்டாங்க. தேவன் அவரிடத்துல பேசுறாரு. தேவன் இருக்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். தேவன் அவரை ஆசீர்வதிச்சுக்கிறாரு. தேவன் அவருக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார். மரிக்கும் போது என்ன சம்பவிக்குங்கிறது யாருக்கு தெரியுங்க, ஆபிரகாமுக்கு தெரியும். அப்படி தெரிந்த போதும் கூட ஆபிரகாம் சாராள் மரித்த போது என்ன பண்ணிக்காரு பார்த்தீங்களா, சாராளுக்காக புலம்பி அழுதான். அப்ப மரணம் என்று வரும் பொழுது எல்லோருக்கும் என்ன இருக்குங்க, துக்கம் என்பது இருக்கும். நமக்கு பிரியமானவங்க மரிக்கும் போது, அப்படி சொந்த பந்தங்கள்ல மரிக்கும் போது நமக்கு என்ன வரும், அழுகை வரும். அது தப்பா சொல்லுவாங்க, ஆண்கள் என்ன செய்யக்கூடாதுன்னு அழக்கூடாதுன்னு. அப்படியே பாருங்க, அந்த வசனத்துல வாசிக்கிறோம், ஆபிரகாம் வந்து சாராளுக்காக புலம்பி அழுதான். புலம்பி அழுகிற தேவன் மேல் நம்பிக்கை இல்லாம அப்படி அழுகிறாரா? ஏன்னா சாராள் எங்கதான் போயிருப்பாங்க, கர்த்தருக்கு பிரியமா எங்க போயிருப்பாங்க, பரதீஸ் தான் போயிருப்பாங்க. ஆனால் ஆபிரகாம் என்ன ஆகுறாரு பாத்தீங்களா, அழுகிறார். ஏன் அழுகிறாரு? இவ்வளவு காலம் தன்னோடு கூட இருந்த மனைவி என்ன ஆயிட்டாங்க, இப்ப அவங்க இல்ல. அந்த பிரிவு நிமித்தமா என்ன செய்யறாருங்க, புலம்பி அழுகிறார். ஏன்னா சாராள் ஆபிரகாமுக்கு எப்படி கீழ்ப்படிந்தாங்க, ஒரு அடிமை கீழ்ப்படுவதை போல் என்ன பண்ணிக்கிறாங்க, கீழ்ப்படிஞ்சுக்கிறாங்க. நீங்க வந்து பேதுரு புஸ்தகத்துல வாசிக்க முடியும். ஆபிரகாமுக்கு சாராள் எப்படி கீழ்ப்படிந்தாங்க, ஒரு அடிமை எப்படி கீழ்ப்படிவாங்களோ அதே போல தன்னை என்ன பண்ணாங்கன்னா கீழ்ப்படுத்தி கொண்டார்கள். அப்ப அந்த அளவுக்கு சாராள் ஆபிரகாமை நேசிச்சுக்கிறாங்க. ஆபிரகாம் சாராள் என்ன பண்ணிக்கிறாங்க, நேசித்திருக்கிறார்கள். அதனால்தான் தன்னுடைய மனைவியின் பிரிவை தாங்க முடியாம அவர் என்ன செய்யறாருன்னா புலம்பி அழுகிறார். சரிங்களா? பாருங்க, சாராள் மரித்திருக்கிறாங்க, கிடத்தப்பட்டிருக்கிறாங்க. வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. பின்பு ஆபிரகாம் பிரேதம் இருந்த இடத்திலிருந்து எழுந்து போய் ஏத்தின் புத்திரரோடு பேசி. ஆபிரகாம் எங்க இருந்து எழுந்துச்சு போறாரு, பிரேதம். மரிச்சிட்டோம்னா அவர்கள் பரிசுத்த வான்களாக இருந்தாலும் அவங்க யாரு தான், பிரேதம் தான். அவங்க சரீரத்துல என்ன இல்லை, ஆவி என்பது இல்லை. ஆவி இல்லாமல் இருக்கிறதுனால தேவன் சாராளை பத்தி என்ன சொல்றாரு, பிரேதம். என்ன மதிப்பு இருக்கு? சாராளுக்கு உயிரோடு இருக்கும்போது நல்ல மதிப்பு இருந்தது, எஜமானியா இருந்தாங்க. இப்ப என்ன மதிப்பு இருக்கு அந்த சரீரத்திற்கு? எந்த மதிப்புமே இல்லை. தேவன் சொல்றாரு என்ன, பிரேதம். பாருங்க, ஆபிரகாம் கூட சொல்றாரு பாருங்க. ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. நான் உங்களிடத்தில் அந்நியனும் பரதேசியுமா இருக்கிறேன். என்னிடத்தில் இருக்கிற இந்த பிரேதம் என் கண்முன் இராதபடிக்கு நான் அதை அடக்கம் பண்ணுவதற்கு உங்களிடத்தில் எனக்கு சொந்தமான ஒரு கல்லறை பூமியை தர வேண்டும் என்றார். மனைவி என்ன சொல்றாரு, பிரேதம் சொல்றாரு. என்னங்க, கூட அத்தனை வருஷம் வாழ்ந்துக்கிறாங்க, சாராள் ஏன் அவர் சொல்லல? அப்ப அந்த பிரேதம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது உயிரற்ற ஒரு சரீரம். சாராள் எங்க? இப்ப ஆபிரகாம் சரியாக உணர்ந்திருந்தார். சாராள் இப்பொழுது எங்க இல்ல, அந்த சரீரத்திற்குள் இல்ல. சாராள் எங்க இருக்கிறாங்க, பரதீஸ்ல இருக்கிறாங்க. அப்புறம் நமக்கு பெயர் வைக்கணும் இல்லைங்களா, நமக்கு ஒரு பெயர் இருக்கு இல்லைங்களா, அந்த பெயருக்கு அந்த பெயர் வைக்கிறோம். அந்த பெயர் நம்முடைய சரீரத்திற்கு வைக்கப்படக்கூடிய பெயரா
அல்லது நம்முடைய ஆத்மாவுக்கு வைக்கக்கூடிய பெயரா? எதுக்கு வைக்கப்படக்கூடிய பெயர்? நம்ம பேர் சொல்லி கூப்பிடுறோம் இல்லைங்களா, அது வெறும் சரீரத்திற்கு வைக்கப்படக்கூடிய பெயரா, ஆத்மாவுக்கு வைக்கக்கூடிய பெயரா? ஆத்மாவுக்கு. நம்ம பேர் வைக்கும் போது எதுக்கு தான் வைக்கிறோங்க? ஆத்மாவுக்கு தான் பேர் வைக்கணும், சரீரத்திற்கு வைக்கிறது இல்லை. ஆத்மா சரீரத்தை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா அது என்னதான் அழைக்கப்படும்? பிரேதம். தேவன் சாராலே என்னதான் சொல்றாரு? பிரேதம் தான் சொல்றாரு. ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராலை மரித்து போன பிற்பாடு என்ன சொல்றாரு? பிரேதம். அப்ப என்னிடத்தில் இருக்கிற அந்த பிரேதனை என்ன செய்யணும்? அடக்கம் செய்ய வேண்டும். ஆபிரகாமுக்கு நல்லாவே தெரியும் சாரால் இப்பொழுது எங்க இல்ல, அந்த சரீரத்துல இல்ல. அவங்க எங்க இருக்கிறாங்க? பரதேசில இருக்கிறாங்க. லூக்கா புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்க. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். வசனத்துல பாருங்க, ஆபிரகாம் எங்க இருக்கிறாரு? ஆபிரகாம் எங்க இருக்கிறாருங்க? ஆபிரகாம் எங்க இல்ல? பூமியில இல்ல. 175 வயதுல ஆபிரகாம் மரிச்சிட்டாரு. ஈசாக்கும் இஸ்மாயில் என்ன பண்ணிக்கிறாங்க? அவரை அடக்கம் பண்ணிட்டாங்க. ஆனால் தேவன் சொல்றாரு, ஆபிரகாம் எங்க இருக்கிறாரா? பரதீசுல இருக்கிறாரா. தரித்திரன் மரித்து ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான் தேவதூதரால். ஆபிரகாம் எங்க இருக்கிறாரு? பரதீசுல இருக்கிறார். அப்ப சரீரத்திற்கு தான் அந்த பெயரா, அல்லது ஆத்மாவுக்கு அந்த பெயரா? ஆத்மாவிற்கு, நமக்குள் இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு தான் அந்த பெயர். என்ன பெயர்? நம்முடைய ஒவ்வொரு பெயரும் எதற்கு வைக்கப்படுகிறது? நம்முடைய ஆத்மாவுக்கு தான் அந்த பெயர் வைக்கப்படுகிறது. பாருங்க, ஆபிரகாம் மரித்து போன பிற்பாடு அது எப்படிதான் அழைக்கப்பட்டிருக்கும்? அந்த சரீரம் பிரேதம், உயிரற்ற சரீரம். ஆபிரகாம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாரு. ஆனால் பரதீசுல அவர் எப்படி இருக்கிறாரு? ஜீவனோடு இருக்கிறார். பூமியிலே லாசர் இருந்தார் இல்லைங்களா, லாசர் ஐஸ்வர்யவான். பாருங்க, லாசரும் மரிக்கிறாரு. அவரும் எங்கே விடப்பட்டார்? பாதாளத்துல, பரதீசுல ஆபிரகாம் மடியில் கொண்டு போய் என்ன செய்யப்பட்டாருங்க? லாசரு விடப்பட்டார். லூக்கா புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்க. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். பேர் தெரியுதா இல்லைங்களா? நம்ம மறிச்சிட்டோம்னா கூட, நம்ம பாதாளத்துக்கு போறோம்னா கூட நம்ம பெயர் நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்ப இங்க இருந்து அவர் பாக்குறாரு, ஐஸ்வர்யவான் பாக்குறாரு, ஆபிரகாம்னு அவர் சொல்றாரு பாருங்க. ஆபிரகாம் மடியிலே யாரையும் கண்டான்? லாசருவையும் கண்டான். அந்த தரித்திரனுக்கு இன்ன பேர் தான் இருக்குன்னு ஆபிரகாமுக்கு தெரியுமா? லூக்கா புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாருங்க. அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். இந்த பூமியில் நம்ம எப்படி பேர் வைத்து அழைக்கப்படுறோமோ அங்கேயும் அந்த பேர் இருக்குமா இருக்காதுங்களா? இயேசு கிறிஸ்து மறுரூப முறையில மறுரூபம் ஆகும்போது அங்கிருந்து யார் வந்தாங்க? மோசேயும் எலியாவும் வந்தாங்க. இருக்காங்களா இல்லைங்களா? அவங்களுக்கு என்ன பெயரு? மோசே எலியாவும் அவர்களோடு பேசுகிறவர்களாக காணப்பட்டார்கள். அவங்க வந்தாங்க, அவங்களுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்க இல்லைங்களா? அப்ப மரித்து போனாலும் அவர்கள் எங்க ஜீவனோடு இருக்கிறாங்க? பரதீசிலே ஜீவனோடு இருக்கிறார்கள். அப்ப ஆபிரகாமுக்கு பூமியிலே லாசரு மரிச்சு போயிருக்கிறாரு, அங்க வந்துகிறாரு. அவருடைய பெயர் அறிவிக்கப்பட்டிருக்கா இல்லைங்களா? ஒரு பேர் லாசருன்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் அவர் சொல்றாரு, லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அப்ப இந்த பூமியிலிருந்து நம்ம மரிக்கின்ற பொழுது, நம்ம பாதாளத்துக்கு போகும்போது நம்மோட நம்முடைய பெயரும் போகுமா? போகுமா போகாதுங்களா? போகும். நம்முடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுன்னு வசனம் சொல்லுது. நாமங்கள்னா என்ன அர்த்தம்? பெயர். நமக்கு என்ன பெயர் வைக்கப்பட்டிருக்கிறதோ அது எங்க எழுதப்பட்டிருக்குங்க? ஜீவ புஸ்தகத்துல. தேவனுக்கு யார் பிரியமா இருக்கிறாங்களோ அவங்களுடைய பெயர் தான் எதில் எழுதப்பட்டிருக்கும்? ஜீவ புஸ்தகத்தில். அப்ப தேவன் பெயர் சொல்லி அழைக்கிறாரா இல்லைங்களா?
பூமியில் மாத்திரமா? பரதீசிலும் உங்களுக்கு என்ன பேர் தாங்க. இந்த பூமியில என்ன பெயர் வைக்கப்பட்டு இருக்கிறதோ அதே பேர் அங்க இருக்கிறது நம்ம என்ன செய்யறோங்க? வாசிக்கிறோம். அப்ப இந்த சரீரம் எப்படிப்பட்டது? நம்ம எதுக்காக ரொம்ப பிரயாசப்படுறோம்? ஆத்மாவுக்காக பிரயாசப்படுறோமா, சரீரத்திற்காக பிரயாசப்படுறோமா? நம்ம அதிகமாக எதுக்கு பிரயாசப்படுறோம்னா நம்முடைய சரீரத்துக்கு தான் பிரயாசப்படுறோம். சரீரம் மரிக்கின்றது, நாம் மரிக்கிறோம். சரீரம் என்ன ஆகுது? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். இந்த சரீரம் என்பது, இந்த ஜென்ம சரீரம் என்பது இது எப்படிப்பட்டது? இது மண்ணானது. இது எங்கே போகுதுங்க? மறுபடியும் மண்ணுக்கே போயிருது. அப்போ நம்முடைய மாம்சம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஆனா இந்த மாம்சத்துக்காக எவ்வளவு பிரயாசப்படுறாங்க? பிரயாசப்படுறாங்களா இல்லைங்களா? இந்த மாம்சத்தை போஷிப்பதற்காக அவ்வளவு பிரயாசப்படுறாங்க, அழகுபடுத்துவதற்காக அவ்வளவு பிரயாசப்படுறாங்க. ஆனால் நம்முடைய மாம்சம் எதால் ஆனது? மண்ணால் ஆனது. ஆத்மாவுக்கு கொடுக்க வேண்டிய அந்த முக்கியத்துவத்தை கொடுக்காம எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? இந்த அற்பமான சரீரத்திற்கு என்ன செய்யறாங்க? அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கிறார்கள். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று, என்னத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்றேன், அதற்கு மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மை எல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. நல்லா கவனிங்க, நம்முடைய மாம்சம் எதற்கு ஒப்பா இருக்கிறது? புல்லுக்கு ஒப்பா இருக்குன்றாரு. இந்த மாம்சத்தில் நாம் சம்பாதிக்கக்கூடிய மகிமை இருக்கு பாருங்க, அதெல்லாம் எதற்கு ஒப்பா இருக்கிறது? பூவுக்கு ஒப்பா இருக்கிறது. அடுத்த வசனம் பாருங்க, ஏசாயா 40:7, கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது. கர்த்தர் என்னைக்கு நம்ம மேல ஊதுறாரோ அன்னைக்கு நம்முடைய ஆவி என்ன செஞ்சிருங்க? அந்த சரத்தை விட்டு வெளியே போயிடும். அது சொல்ல பாருங்க, புல் உலர்ந்து பூ உதிரும். புல் என்ன ஆயிரும்? உலர்ந்து போகுன்ற. ஒரு செடியை நீங்க வேரோடு பிடிங்கி வெளியே போட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்துல அது என்ன ஆயிருங்க? காஞ்சு போயிடும். அடுத்த நாள் என்ன ஆயிரும்? ஒண்ணுமே இல்லாம போயிடும். தேவன் நம்ம மேல் ஊதுனார்னா என்ன ஆகும்? நம்முடைய சரீரம் அழிந்து போய்விடும். சொல்ல பாருங்க, புல் உலர்ந்து பூ உதிரும். மனுஷனுடைய மகிமை எல்லாம் பூவு கோப்பம் இருக்கிறது. புல்லு உலர்ந்து போச்சுன்னா பூவு என்ன ஆயிருங்க? அதுவும் உதிர்ந்து போயிடும். அப்படியே உதிர்ந்து அது என்ன ஆயிருங்க? எல்லாமே கருகி போயிடும். ஆனால் இந்த பூமியிலே மனுஷர்கள் என்ன செய்யறாங்க? இந்த சரீரத்துல என்னென்ன அக்கிரமம் பண்ண முடியுமோ, என்னென்ன பாவங்கள் செய்ய முடியுமோ எல்லாத்தையுமே பண்றாங்க. ஆத்மாவை பத்தி ஏதாவது கவலைப்படுறாங்கல்ல? இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கோங்க, கர்த்தருடைய சபையில் எடுத்துக்கோங்க, விசுவாசிகள் இருக்காங்க, ஊழியக்காரங்களும் இருக்கிறாங்க. இந்த பூமிக்குரிய காரியங்கள் மீதே தங்கள் இருதயத்தை என்ன பண்ணிக்கிறாங்க? வச்சுக்கிறாங்க. அதற்காகவே பிரயாசப்படுறாங்க. எதுக்காக? இந்த சரீரத்திற்காக. நான் நல்லா இருக்கணும், என்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும், சொத்தை அப்படியே சேர்த்துக்கிட்டே போறாங்க. அப்ப தேவன் அவருடைய ஜீவனை எடுக்கும் போது அது எப்படி இருக்கும்? புல் உலர்ந்து பூ என்ன ஆயிருங்க? உதிர்ந்து போயிரும். அவங்க சம்பாதிச்சதுல என்ன ஆகும்? ஒரு காலகட்டத்தில் எல்லாமே அவங்க எதுக்காக பிரயாசப்படல? தங்கள் ஆத்மாவுக்காக என்ன செய்யணுங்க? அவங்க பிரயாசப்படல. நமக்கு எது முக்கியங்க? நம்முடைய ஆத்மா. அந்த ஆத்மா பிழைப்பதற்கு தேவன் நமக்கு என்ன கொடுத்துக்கிறாருன்னா சட்டதிட்டங்களை கொடுத்துக்கிறார். அந்த சட்டதிட்டத்தின்படியாக நாம் என்ன செய்யணுங்க? வாழ வேண்டும். 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பாருங்க. மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. புதிய ஏற்பாட்டிலையும் அதான் சொல்ற. மாம்சம் எல்லாம் புல்லை போல் இருக்கிறது, மனுஷருடைய மகிமை எல்லாம் எப்படி இருக்கு? புல்லின் பூவை போல். இன்னைக்கு உலகத்துல மனுஷருடைய மகிமை எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிக்கிறான். மனுஷருடைய மகிமையை சம்பாதிச்சு ஏதாவது ஆக போதா? நம் தேவனால் மகிமைப்படுத்தப்படணும். மனுஷருடைய மகிமை எதற்கு? இயேசு சொல்றாரு, மனுஷரால் வரக்கூடிய மகிமை என்ன செய்யறது இல்ல,
ஏற்றுக்கொள்வது இல்லை. நிறைய ஊழியக்காரங்களுக்கு சபையெல்லாம் கூடி வருது இல்லைங்க, இடைப்பட்ட நாட்கள்லாம் கூடி வருது இல்லைங்களா? அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொன்னாடை போத்துறாங்க, கேடயத்தை கொடுக்குறாங்க, அவங்கள சபைக்கு முன்பதாக என்ன செய்யறாங்கன்னா மகிமைப்படுத்துறாங்க. இதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் எங்க மாதிரி நம்ம பார்க்க முடியுமே? இந்த அப்போஸ்தலர் அப்படி செஞ்சுக்கிறாங்களா? தீர்க்கதரிசிகள் ஏதாவது செஞ்சுக்கிறாங்க இந்த மாதிரி? யாருமே அப்படி செஞ்சது இல்லை. இவங்க யாரை மகிமைப்படுத்த முயற்சி பண்றாங்க? கர்த்தருடைய சபையில மனுஷர்களை. இயேசு சொல்றாரு, மனுஷரால் வரக்கூடிய மகிமை என்ன செய்ய மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவங்க கொடுத்தா கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, ஏற்றுக்கொள்ள கூடாது. கர்த்தருடைய சபையிலே, தேவனுடைய சபையிலே யார் தான் மகிமைப்படணும்? பிதாவாகிய தேவன் கிறிஸ்து இயேசுவின் மூலம் என்ன செய்யணுங்க, அவர் தான் மகிமைப்படணும். மனுஷருடைய மகிமையை நாம் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, ஏற்றுக்கொள்ளவும் கூடாது. யாருக்கும் எந்த மகிமை என்ன செய்யக்கூடாதுங்க, கொடுக்கவும் கூடாது. யோவான் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம் பாருங்க. ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நம்முடைய மாம்சம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சரீரத்திலிருந்து நம்முடைய ஆவி வெளியே போயிடுச்சுன்னா, ஆத்மா வெளியே போயிடுச்சுன்னா ஏதாவது பிரயோஜனப்படுமா? இது ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது. பிரயோஜனம் இருக்கு. என்ன பிரயோஜனம் இருக்கு? கண் தானம் பண்ணலாம் பிரதன்றான். சரி, கண் தானம் பண்ணுவீங்க, அவர் பார்வை அடைவாரு, அவர் மரிச்சு போனதுக்கு அப்புறம் அவ்வளவுதான். மனிதன் மரித்து போன பிற்பாடு கொஞ்ச நேரம் மாத்திரம் எது இருக்குங்க, கண்ணுடைய அந்த கருவிழி உள்ள இருக்கக்கூடிய அந்த விழி இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து என்ன செய்வாங்க, தானம் பண்ணலாம். அப்படி தானம் பண்ணிட்டாங்கன்னா அது எவ்வளவு நாள் இருக்கும்? அந்த மனிதன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அங்க நம்முடைய கண் அங்க இருக்கும், கண் தானம் செஞ்சோம்னா. அதுக்கப்புறம் அவர் மரிக்கும் போது மாமிசமானது ஒன்றுக்கும் உதவாது, ஒன்றுக்கும் உதவாது. ஆனா இந்த மாம்சத்தை எப்படி அழகுபடுத்துறாங்க? அதாவது ஒரு அழகுள்ள ஸ்திரீ இருக்கிறாங்க, ஆனா எப்படி நடக்கிறாங்கன்னா மதிகேடா நடக்கிறாங்க. தேவன் சொல்றாரு, பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்கத்திக்கு சமானம். என்ன சொல்றாங்க? அப்ப மதிகேடா ஒரு ஸ்திரீ நடக்கிறாங்க, அப்ப அவங்க அழகை அவங்க பெருசா நினைக்கிறாங்க. அந்த அழகு எப்படிப்பட்டது? ஒரு பன்றிக்கு ஒரு பொன் மூக்கத்தி கொடுத்தா அழகா இருக்குமா? எப்படி இருக்கும்? அது முழுவதும் சேற்றுலை பொருள் தான் எதுங்க, பண்ணி. அதுல போய் பொன் மூக்கத்தி இருந்தா என்ன மதிப்பை பெறும்? எந்த மதிப்பையும் பெறாது. பொண்ணு இருக்கு அதுல, ஆனா முழுவதும் என்னவா இருக்குது, சேரா இருக்குது. எப்போதும் அது எங்கதான் இருக்கும்? பன்றி சேற்றுல தான் இருக்கும். அந்த கொஞ்சோண்டு தங்கம் என்ன மதிப்பை பெறும்? எந்த மதிப்பை பெறாது. மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ அப்படித்தான் இருக்காங்கன்னு சொல்றேன். ஆனா அவங்க தங்களை என்ன செஞ்சுக்கிறாங்க, பெருமைப்படுத்திக்கிறாங்க. நிறைய ஆண்கள் உடம்பு கட்டுக்கோப்பா வச்சுக்கிறாங்க. அதை எப்படி நினைச்சுக்கிறாங்க, ரொம்ப பெருமையா நினைச்சுக்கிறாங்க. அதே கட்டுக்கோப்பான உடம்பு சாகிற வரைக்கும் இருக்குமா? ஒரு குறிப்பிட்ட வயது வந்த உடனே அவங்க தோற்றர்கள் என்ன ஆக ஆரம்பிச்சிருங்க, உருவொழிய ஆரம்பிச்சிடும். கடைசியில் என்ன ஆயிடுவாங்க, அவங்க சரீரம் உருவழிந்து அழிஞ்சு போயிடுவான். அதான் பவுல் சொல்லுவார், எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகிறார். எது புதிதாகணுங்க? உள்ளான மனுஷன். புறம்பான மனுஷனுக்கு கண்டிப்பா என்னதான் இருக்குது, அழிவுதான் இருக்குது. இப்ப நம்முடைய ஆத்மாவை நம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நம்முடைய உள்ளான மனுஷன் புதிதாக்கின்ற பொழுது இந்த சரித்துக்கு என்ன ஒரு மதிப்பு இருக்கு. என்ன மதிப்பு? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம் பாருங்க. எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பிரமாணத்தின்படி அவங்க வாழ்றாங்க, நீதியா அவங்க வாழ்றாங்க. இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது அந்த அற்பமான சரீரம் மாற்றப்படுமா? பாருங்க எப்படி எழுந்திருப்பாங்களாம் பாத்தீங்களா, அழிவில்லாதவர்களாய். தேவன் நம்முடைய சரீரத்தை எப்படிதான் படைச்சாரு, அழிவுள்ளதா படைச்சார். இயேசு கிறிஸ்து மரித்திருந்து உயிர் தெழுந்ததுனால அழிவில்லாதவராய் உயிர் தெழுந்தார், அழிவில்லாதவராய் உயிர் தெழுந்தார். அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி உயிர் தெழுந்தாரோ அதே போல் நாம் எப்படி உயிர் தெழுவோம், அழிவில்லாதவர்களாய். இது அற்பமான சரீரம் தான். வெளிப்படையாக 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லும் பொழுது,
அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையின் சரீரத்திற்கு ஒப்பாக, இது எப்படிப்பட்ட சரீரம்? இது அற்பமான சரீரம், இது அழிந்து போகக்கூடிய சரீரம். ஆனால் இயேசு கிறிஸ்து வருகின்ற போது எப்படி மாத்துவாருங்க? மகிமையான சரீரம். மரித்தவர்கள் அழிவில்லாதவர்களை எழுந்திருப்பார்கள். நாம் என்னாக்கப்படுவோம்? மறுரூபமாக்கப்படுவோம். வேறு ரூபத்துக்கு நம்ம போயிடுவோம். அந்த ரூபம் எப்படிப்பட்டது? அது அழிவில்லாதது. ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் உயிர் தெழுந்திருக்குன்ற. எப்படி உயிர் தெழுவுங்க? ஆவிக்குரிய சரீரம். ஜென்ம சரீரம் என்ன ஆயிரும்? அழிஞ்சு போயிடும் மண்ணுக்குள்ள. உயிரோடு நாம் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வந்துட்டாரு, இப்ப வந்துட்டாரு. நாம் என்ன ஆக்கப்படுவோம்? மறுரூபமாக்கப்படுவோம். அப்ப எல்லாருக்குமே என்ன இருக்குன்னு ஆசை இருக்கு. என்ன ஆசை இருக்குது? நம்மள எங்க போகணுங்க? நித்திய ஜீவனுக்குள்ள போகணும். இன்னைக்கெல்லாம் எல்லாம் மறிக்கிறாங்க. எல்லாருமே பரதீசு போயிடுறாங்களா? பரதீசையை பற்றி எவ்வளவோ சத்தியங்கள் நம்ம படிச்சுக்கணும். எத்தனை பேருக்கு பரதீசு போவதற்கு ஆசை இருக்கிறது? எல்லாருக்குமே இருக்கும் இல்லைங்களா? யாரும் வேதனையான ஸ்தலத்துக்கு போறதுக்குலாம் யாரும் விரும்ப மாட்டாங்க. பரதீசு போறதுக்கு எல்லாருமே விரும்புவாங்க. கேள்வி என்னன்னா, எத்தனை பேர் மறிக்க விரும்புவாங்க? ஏன் மறிக்க விரும்ப மாட்டாங்க? பரதீசு இருக்கிறத அவங்க கேள்விப்படுறாங்க, அதை நம்புறாங்க. ஆனால் முழுமையாக நம்புறாங்களா? மறிக்கிற பரிசுத்தவான்கள் பரதீசு தான் போவாங்கன்றது ஏதாவது நமக்கு ஆதாரம் ஏதாவது இருக்குதா? வேத வாக்கியத்துக்கு வெளியே ஏதாவது ஆதாரம் இருக்கா? எந்த ஆதாரமே கிடையாது. எங்க பைபிள்ல எழுதப்பட்டிருக்குங்க. இதெல்லாம் எப்படிங்க நம்ப முடியும்? மறிச்சோம்னா கர்த்தருடைய பிள்ளைகள் பரதீசு தான் போவாங்கிறதுக்கு என்ன நம்பிக்கை இருக்குது? இயேசு கிறிஸ்து வரும்போது பாத்துக்கலாங்க, மறிக்கும்போது என்ன செஞ்சுக்கலாம், பாத்துக்கலாம். பரதீசுக்கு ஆசை இருக்குது, பரலோகம் போறதுக்கு ஆசை இருக்கு. என்ன ஆசை இல்ல? மறிப்பதற்கும் நியாய தீர்ப்பினாலே கிறிஸ்துவுக்கு முன்பதாக நிற்பதற்கும் என்ன இல்லைங்க, நம்ம ஆயத்தமா இருக்கிறது இல்லை. பிலிப்பியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21 வசனம் பாருங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். உண்மையிலே நம்முடைய மரணத்தில் நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால் பவுல் சொன்னத வார்த்தையை நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். பவுல் என்ன சொல்லுகிறாரு? கிறிஸ்து எனக்கு, ஏன்னா பவுல் யாரை தரித்துக் கொண்டிருக்கிறார்? கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவனுடைய அடிச்சூடுவார் என்ன செய்யறாருங்க? பின்பற்றார். அவருடைய மரணத்தில் அவருக்கு நம்பிக்கை இருக்குதா? அவருடைய மரணத்தில் அவருக்கு என்ன இருக்குன்னா நம்பிக்கை இருக்கு. மரணம் என்பது இழப்பா அல்லது ஆதாயமா, லாபமா? மரணம் என்பது லாபம், ஆதாயம். கர்த்தருடைய சபையில ஒருத்தர் மறிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் அவருக்காக அழுது புலம்புறாங்க. அவர் உண்மையிலே இந்த பூமியில் எப்படி வாழ்ந்துக்கிறாருன்னா நீதியோடு உத்தமமா அவர் வாழ்ந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் எங்க இளைப்பாருவாரு? பரதீசுல இளைப்பாருவார். மறுபடியும் இந்த பூமிக்கு அவர் வந்துட்டாருன்னா அதை விரும்புவார்? அவரு விரும்ப மாட்டார். லாசர் இருக்கிறாரு, வியாதிப்பட்டு மறிச்சுக்கிறாரு, பரதீசுக்கு போயிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அங்க ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாரு. 3 நாள் கழிச்சு 4 நாள் கழிச்சு மறுபடியும் எங்க வந்துட்டாருங்க? மரியாள், மார்த்தாருடைய சகோதரன், மறுபடியும் பூமிக்கு வந்துட்டாரு. மறுபடியும் என்ன செய்யணும்? இந்த பூமியில இந்த சரத்துல பாடுகளை அனுபவிக்க வேண்டும். பவுலுக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை? கிறிஸ்து என்னுடைய ஜீவனா இருக்கிறார், எனக்கு மரணம் வந்தாலும் பயம் இல்லைன்றார். அது எனக்கு என்னவா இருக்கும்? லாபமா இருக்கும். ஏன் லாபம்ன்றாரு? பிலிப்பியர் 1:23, ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையாய் இருக்கும். அப்ப பவுல் என்ன விரும்புறாரு? அந்த தேகத்தை விட்டு பிரிய வேண்டும். தேகத்தை விட்டு பிரியும் போது அவன் எங்கதான் போவாரு? பரதீசுக்கு போவார், ஆபிரகாம்கிட்ட போவார், ஆபிரகாம் மடிக்கு போவார். அந்த வேத வாக்கியத்துல அதான் வாசிக்கணும். கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. பாருங்க, கிறிஸ்து பாதாளத்திற்கும் உரிய தெருவுகளை உடையவராக இருக்கிறேன்னு சொல்ற. பாதாளத்துல இன்னைக்கு அதிகாரம் உடையவர் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப பவுல் அங்க போறாருன்னா கிறிஸ்து அங்க வருவாரு. அவருடைய பரிசுத்தவான்களை பார்ப்பதற்காக கிறிஸ்து பாதாளத்துக்கு, பரதீசுக்கு வருவாரு. பவுல் இதை சொல்லணும், கிறிஸ்துவுடனே கூட எனக்கு இருக்க ஆசை உண்டு. ஒருவேளை கிறிஸ்து எங்க வரலாங்க?
பரிசுத்தவான்களை பார்ப்பதற்காக பரதீசுக்கு வரலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகள் அவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அப்ப பவுல் எதை லாபம்ன்றாரு, எதை நஷ்டன்றாரு? மரணத்தை அவர் லாபம் சொல்றாரு. அப்ப நல்லா கவனிங்க, லாபமா இருந்தவைகள் அவைகளோ, கிறிஸ்துவுக்கு விரோதமாக என்னென்ன காரியங்கள் இருக்கோ அது லாபமா இருந்தாலும் அவர் சொல்றாரு அதை கிறிஸ்துவுக்காக எப்படி என்றாரு? நஷ்டம் என்று எண்ணினேன். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம். பவுல் தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்த விரும்பல. இந்த பூமிக்குரிய வாழ்க்கை என்ன செய்யலங்க, அவர் அனுபவிக்கவில்லை. தம்முடைய மனம், இருதயம், ஆத்மாவை எங்க ஒப்பு கொடுத்துக்கிறாரு? கிறிஸ்துவுக்காக ஒப்பு கொடுத்துக்கிறார். கிறிஸ்துவுடனே கூட சிறையில் அறையப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, எனக்குள் யார் பிழைச்சிருக்கான்னு சொல்றாரு? கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அவர் கிறிஸ்துவுக்காக இதில் அறையப்பட்டிருக்கிறாருங்க, சிலுவையில். இனி நான் அல்ல, எனக்குள் யார் பிழைச்சுக்கிறாங்க? கிறிஸ்து. அவர் யாருக்காக வாழ்ந்துகிறாரு? கிறிஸ்துவுக்காக வாழ்ந்துகிறார். எனக்கு லாபமா இருந்தவைகள் அவைகளோ, நித்திய ஜீவனை பெறுவதற்கு நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் லாபம் நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் எப்படி எண்ணணும்? நஷ்டமா எண்ணணும். கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதற்கு, கிறிஸ்துவை போல் வாழ்வதற்கு நமக்கு என்ன இருக்கு? இந்த உலகத்துல நிறைய எதிர்ப்புகள்லாம் இருக்கும். எல்லாவற்றையும் தள்ளி போடணுமா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சபை கூடி வரும்போது சில பேர் வரமாட்டாங்க. வேலைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? வேலைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பெரும்பாலும் லீவு போடுவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க. நம்ம சபையில சொல்லி வெளியில சொல்றேன். அப்ப என்ன செய்வாங்கன்னா, கிறிஸ்துவுக்காக அது நஷ்டம் என்ன செய்ய மாட்டாங்க, விட மாட்டாங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனா டபுள் சம்பளம் கொடுக்கக்கூடிய கம்பெனிலாம் இருக்குது. இப்ப என்ன செய்வாங்க, சாயந்தரம் அட்டன் பண்ணிக்கலாம். அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, கிறிஸ்துவ புறம்பே தள்ளிட்டு எது லாபமா இருக்கோ அதை சம்பாதிக்க முயற்சி பண்றாங்க. பவுல் என்ன சொல்றாருங்க, எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ, நித்திய ஜீவனை பெறாத அளவுக்கு இந்த பூமியில எனக்கு எதெல்லாம் லாபமா இருக்கிறதோ எல்லாவற்றையும் விட்டு நம்ம என்ன செய்யணுங்க, தள்ள வேண்டும். சரிங்களா? சங்கீத புஸ்தகம் 116ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்த வான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானதுன்ற. யாருடைய மரணம் தேவனுடைய பார்வையில் அருமையானது? கர்த்தருடைய பரிசுத்தவான்கள். நம்முடைய பார்வையில் நம்ம பரிசுத்தமா இருக்கக்கூடாது. யாருடைய பார்வையில பரிசுத்தமா இருக்கணுங்க? கர்த்தருடைய பார்வையில். பரிசுத்தவான்கள்னு அர்த்தம் என்ன? பிரித்தெடுக்கப்பட்டவங்கன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து தம்முடைய அப்போஸ்தலரை எங்கிருந்து பிரித்தெடுத்தார்? உலகத்திலிருந்து என்ன பண்ணாருங்க, பிரித்தெடுத்தார். நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெறுகின்ற பொழுது நாம் எங்கிருந்து பிரிஞ்சு வெளியே வந்துக்கிறோம்? உலகத்திலிருந்து பிரிந்து என்ன பண்ணிக்கிறோம், வெளியே வந்துக்கிறோம். நாமளும் யாரு? பரிசுத்தவான்கள். இந்த பூமியிலே நாம் கர்த்தருக்காக, தேவனுக்காக பரிசுத்தமாய் வாழ்கின்ற பொழுது நம்முடைய மரணம் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்குமா? அருமையானதுன்னு சொல்றாரு. இந்த பூமியிலே சம்பரமாய் வாழ்ந்து மறிக்கிறாங்க இல்லைங்களா, பாவங்களோடு வாழ்ந்து மறிக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுடைய மரணம் தேவனுடைய பார்வையில் அருமையானது இல்ல. யோவான் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாரா இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பாய்கிறது. அப்போஸ்தலர்கள் எங்கிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க? உலகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. உலகத்திலிருந்து அவங்க பிரித்தெடுக்கப்பட்டாங்க. அதனாலதான் அப்போஸ்தலர் என்னவா இருக்கிறாங்க? பரிசுத்தவான்களா இருக்கிறார்கள். அப்ப நம்ம உலகத்திலிருந்து நம்ம பிரித்தெடுக்கப்பட்டிருக்கோம். உலகத்தின் கிரியைகளை, பாவ கிரியைகளை ஒருபோதும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, செய்யவே கூடாது. வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்க. பரலோகமே பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்களே. அப்போஸ்தலன் யாரு? பரிசுத்தவான்கள். அப்ப இந்த வேத வாக்கியத்தை நாம் படிக்கின்ற பொழுது, கற்றுக்கொள்கின்ற பொழுது இந்த பூமியில் நாம் எப்படி வாழணுங்க? பரிசுத்தமாய்.
அப்ப பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மரணம் தேவனுடைய பார்வையிலே அருமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்? எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3-5 வரைக்கும் பாருங்க. பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். ஸ்தோத்திரம் செய்தலே தகும். விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்ப கீழே சொல்லப்பட்ட பாவங்களை யார் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்க தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தவான்களா இருக்கவே முடியாது. என்ன பாவங்கள்? பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடின்ற பரிசுத்தவான்கள் மரணம் தான் தேவனுடைய பார்வையில் அருமையானதுன்னா, இந்த வசனம் சொல்ற பாருங்க, பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும். நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? வேசித்தனம் இருக்கக்கூடாது. மற்ற எந்த அசுத்தமும் இருக்கக்கூடாது. பொருளாசை இருக்கக்கூடாது. தேவன் சொல்லும் பொழுது அதை எப்படி சொல்றாங்கிறத கவனிங்க. ஆகிய இவைகளின் பேர் முதலாய். நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, சில நேரங்கள்ல அவன் பேரை கூட நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்ப இந்த வேசித்தனம், இந்த அசுத்தங்கள், பொருளாசை, இவங்க பொருளாசை உடையவங்களா இருக்காங்கன்னு சொல்லிட்டு யாரும் நம்மளை கை காட்டி என்ன பண்ணக்கூடாதுங்க. அந்த வார்த்தையை பயன்படுத்தாத அளவுக்கு நம்முடைய கிரியை அப்படி இருக்கணும். அவ்வளவு பரிசுத்தம் உள்ளவங்களா வாழணும். இந்த வசனத்துல வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய். அந்த பேரை கூட உங்க மேல என்ன பண்ணிடக்கூடாதுங்க, யாரும் சொல்லிடக்கூடாது. அவங்கதான் யாரு? பரிசுத்தவான்கள். அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும். இந்த வம்பு பண்றது, புத்தியீனமா பேசுறது, பரியாசம் பண்றது, இதெல்லாம் யாருடைய வேலை? இதெல்லாம் மூடர்களுடைய வேலை. நாம் ஒருபோதும் எப்படிப்பட்டவங்க இருக்கக்கூடாது? மூடர்களாக இருக்கக்கூடாது. அப்ப விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரன் அவங்க எங்க போக முடியாதுன்னா தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தை என்ன செய்ய முடியாது? பங்கடைய முடியாது, அங்க போகவே முடியாதுன்றது. அப்ப பரிசுத்தவான்கள் என்பதற்கான அர்த்தம் என்ன? இந்த மாதிரி பாவங்களை செய்யாதபடிக்கு நம்மை நாம் என்ன செய்யணுங்க? பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. தேவன் நமக்கு எதை கொடுக்கணுங்க? மெல்லிய வஸ்திரத்தை நமக்கு கொடுக்கணும். அந்த மெல்லிய வஸ்திரம் என்பது என்ன? பரிசுத்தவான்களுடைய நீதிகள். யாரு பரிசுத்தம் உள்ள நீதிகளை செய்யறாங்களோ அவங்கதான் யாரு? பரிசுத்தவான்கள். தேவனுடைய வார்த்தையின்படி யார் செய்யறாங்களோ அவங்கதான் நீதி உள்ளவங்க. அவர்களுக்கு மாத்திரம் எது கொடுக்கப்படும்? மெல்லிய வஸ்திரம். மெல்லிய வஸ்திரத்தை யார் உடுத்துவாங்க? ராஜாக்கள் உடுத்துவாங்க. அப்ப தேவன் நம்ம என்ன ஆக்கியிருக்கிறாரு? ராஜாக்கள். அப்ப நம்ம எப்படி நடக்கணும்? பரிசுத்தம் உடையவங்களும் நடக்கணும். யோவான் 21ஆம் அதிகாரம் 18-19 வசனம் பாருங்க. 19ஆம் வசனத்துல, இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். பேதுருவை பார்த்து சொன்னாரு, நீ இளவயது உள்ளவனா இருக்கும்போது நீ அறையை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடத்துல என்ன செஞ்ச? நடந்து தெரிந்தாய். இந்த முதிர் வயது ஆகும்போது உன் என்ன செய்வாங்கன்னா, உன் கைகளை நீட்டுவாய், வேறொரு உன் அறையை என்ன செஞ்சுக்குவானா? கட்டிக்குமா. உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு கொண்டு போய் என்ன செஞ்சிருவாங்க? கொண்டு போட்டுருவாங்கன்ற. யார சொல்றாருங்க? பேதுருவை சொல்றாரு. பேதுருவின் மரணத்தை பத்தி கர்த்தராகிய இயேசு சொல்றாரு. சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இன்ன விதமான மரணம். பேதுரு இந்த பூமியில அவர் எப்படி மரித்தார்னா ரத்த சாட்சியா மரித்தார். இயேசு முன்கூட்டியே அவருடைய மரணத்தை சொல்றார். ஆனா அந்த மரணத்தை பற்றி அவர் சொல்லும் பொழுது யோவான் 21:19 இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான். நம்முடைய மரணம் யாரை மகிமைப்படுத்தணுங்க? தேவனை மகிமைப்படுத்தணும். பரிசுத்தமா நீதியா நம்ம என்ன செய்யணுங்க? வாழணும். பாருங்க, அவர் கொடூரமா கொல்லப்பட போறாரு, ரத்த சாட்சியை மறிக்க போறாரு.
ஆனால் அந்த மரணம் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்குது? அருமையானது, அது மகிமையானது. பேதுருவின் மரணமே தேவனுடைய பார்வையில மகிமையா இருக்கும்னா, இயேசு கிறிஸ்துவின் மரணம் எப்படி தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கும்? அது எவ்வளவு மகிமையா இருக்கும் பாருங்க. நம்முடைய மரணம் என்பது பிதாவுக்கு எதை கொடுக்க வேண்டும்? மகிமையை கொடுக்க வேண்டும். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 59-60 பாருங்க. ஸ்தேவான் எல்லாருமே கல்லை விட்டு அடிக்கிறாங்க. அப்ப ஸ்தேவான் சொல்றாரு, கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கலைந்தார்கள். ஏன் ஸ்தேவான் கர்த்தராகிய இயேசுவை என் ஆவியை எடுத்துக்கொள்ளும் ஏன் சொல்றாரு? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் யார்ட்ட இருக்குங்க? கர்த்தர்ட்ட தான் இருக்கு. கர்த்தராகிய இயேசுவின் இடத்துல தான் இருக்குது. இயேசு பாதாளத்துக்கு முறைய திறவுகோலை உடையவர். அப்ப தன்னுடைய ஆவியை ஒரு யார்ட்ட தான் ஒப்பு கொடுக்கணுங்க? கர்த்தராகி இயேசு இடத்துல ஒப்பு கொடுக்கணும். நாமும் எங்க தான் யார்ட்ட தான் ஒப்பு கொடுக்கணும்? கர்த்தராகி இயேசு இடத்துல நம்முடைய ஆவியை ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு அவர் தான் அதிகாரம் உடையவர். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவர்தான் இருக்காங்க தான் சொல்றாரு. தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். ஸ்தேவானுடைய மரணம் தேவனுடைய பார்வையில் எப்படிப்பட்டது? அருமையானது, அது மகிமையானதா? அது மகிமையானது. இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையிலே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது செய்கிறார்கள், இவருக்கு மன்னியும் சொன்னார் பாருங்க. அதே வார்த்தையை யார் பயன்படுத்துறா? வாலிபனாகிய ஸ்தேவான் என்ன செய்யறாருங்க? இந்த குற்றத்தை, இந்த பாவத்தை இவர்கள் மேல் என்ன செய்யக்கூடாது? சுமத்தாதிரும். கிறிஸ்துவனுடைய இருதயம் யாருக்கு இருந்ததுங்க? ஸ்தேவானுக்கு இருந்தது. அவர் பூர்ணமாயிட்டார. கேட்ட சத்தியத்தின்படி அவர் என்ன ஆயிட்டாருங்க? அவர் பூர்ணமாக இருந்தார். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். யாக்கோபுடைய மரணம் தேவனுடைய பார்வையில் எப்படிப்பட்டது? அப்போஸ்தலன் யாக்கோபுடைய மரணம் அது அருமையானது. ஏன்? அவங்களாம் பரிசுத்தவான்கள், தேவனுடைய பரிசுத்தவான்கள். பரிசுத்தவானுடைய மரணம் எப்பொழுதும் எப்படிப்பட்டது? அருமையானது. வெளிப்படுத்தும் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் கடைசி பகுதி பாருங்க. எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களில். அந்திப்பா யாருக்கு உண்மையிலவரா இருந்துகிறாரு? கிறிஸ்துவுக்கு உண்மையிலவரா இருந்துகிறார். அவர் என்ன செய்யப்பட்டிருக்கிறாரு? கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இப்ப அந்திப்பாவின் மரணம் தேவனுடைய பார்வையில் எப்படிப்பட்டது? அது அருமையானது. வெளிப்படுத்தும் விசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. அவர் 5ஆம் முத்திரை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தம் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழ். இவங்கெல்லாம் யாரு? தேவ வசனத்தின் நிமித்தமாக, கிறிஸ்துவை குறித்து அவர்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமாக என்ன செய்யப்பட்டிருக்காங்க? கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. உடைய ஆத்துமாக்கள் எங்க இருக்கு? தேவனுக்கு பிரியமான பலியாக எங்க இருக்குங்க? பலிபீடத்துக்கு அடியில் இருக்குன்னு சொல்ற. இவங்களுடைய மரணம் தேவனுடைய பார்வையில் எப்படிப்பட்டதுங்க? அது அருமையானது. எல்லாருக்கும் என்ன இருக்குன்னா மரணம் இருக்கு. எல்லா மரணமும் தேவனை மகிமைப்படுத்துமா? இல்ல. யாருடைய மரணம் தேவனை மகிமைப்படுத்தும்? பரிசுத்தவான்களுடைய மரணம். நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? பரிசுத்தவான்களா இருக்கணும். தேவனுடைய பிரமாணத்தின்படியாக நடக்கக்கூடியவங்களா இருக்கணும். எல்லா கட்டளைக்கும் நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியக்கூடியவங்களா இருக்கணும். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள். பாருங்க, தங்கள் ஆத்துமாக்களை குறித்து கொஞ்சம் கூட கவலைப்படாம இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே தங்களுக்காக, தங்கள் குடும்பத்துக்காக பொருட்களை சவதரித்து மறிக்கிறாங்க பாருங்க. அவங்களுடைய மரணம் எல்லாம் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கும்? அருவருப்பா இருக்கும் அந்த மரணம் எல்லாம். தேவன் அந்த மரணத்தை என்ன செய்ய மாட்டாருங்க? ஒரு பொருட்டா என்னவே மாட்டார். ரசம் சொல்ற மாதிரி சுகபோகமாய் வாழ்கிறவர்கள். அவங்களும் எப்படி வாழ்ந்துக்கிறாங்க? சுகபோகமா வாழ்ந்துக்கிறாங்க. தங்களுக்காக, தங்கள் பிள்ளைகளுக்காக, தங்கள் சந்ததிகளுக்காக உழைச்சு பணத்தை சேர்த்து மறிக்கிறான் பாருங்க. அவனுடைய மரணம் தேவனுடைய பார்வையில் அற்ப விலை கூட பெறாது, அற்ப விலையும் பெறாது. ஆனால் நாம் பரிசுத்தவான்களாக தரித்திரராக இருந்தாலும் கூட தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கும் நம்முடைய மரணம்? அது அருமையா இருக்கும். லாசர் ஐஸ்வர்யவான் இருக்கிறாங்க. பூமியில மரித்த போது யார் புகழப்பட்டிருப்பாங்க? ஐஸ்வர்யவான் புகழப்பட்டிருப்பார். தரித்திரன் அடக்கம் பண்றதுக்கு ஆள் இருந்திருக்க மாட்டான்.
ஆனால் அந்த தரித்திரனுடைய ஆத்துமாவை ஆபிரகாமிடத்துல கொண்டு போவதற்காக தேவன் யார் அனுப்புறாருங்க? தேவதூதர்கள். பரிசுத்தவானுடைய மரணம் தேவனுடைய பரல் எப்படிப்பட்டது? அருமையா. அப்ப இந்த பூமியில வாழும் பொழுது நம்ம எப்படி வாழணும்? தேவனுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நம்முடைய மரணத்துல நமக்கு என்ன இருக்கணுங்க? நம்பிக்கை இருக்கணும். பெயர் எதற்கு வைக்கிறாங்க? நம்முடைய ஆத்மாவுக்கு. நம்முடைய ஆத்மா இந்த சரித்திரத்தை வெளியே போயிருச்சுன்னா இந்த சரித்திற்கு எந்த மதிப்பு இருக்கா? எந்த மதிப்புமே கிடையாது. அது எப்படிதான் அழைக்கப்படும்? இந்த சத்தியங்களை நம்ம என்ன செய்யணும்? உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த தேவனுடைய வார்த்தை கேட்டதானே உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தான் ஆசீர்வதிப்பார்.